மகனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பையன் பேர் பால் பேசர் 12 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ பிறந்தநாளில் சபையாரோடு சேர்ந்து ஊழியக்காரர் மற்றும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் நன்றி சொல்கிறேன். அந்த செய்திக்காக ஒரு ஜெபம் செஞ்சுட்டு நம்ம செய்தி கலந்து போகலாம். கண்களின் போது ஜெபத்துக்காக. வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வமே, ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, மகத்துவம் உள்ள ராஜாவே, தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் கூடி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக இதாவே நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை கடத்தி எடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் சத்தியம் உள்ள தேவன். உண்மையே போற்றி உண்மையே உயர்த்தி காண்பிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, அருமையான சகோதரர் பால் ஜேம்ஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை அவரை கர்த்தாவே மாஸ்டராக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய சபையாரை நடத்தி வருகிறேன் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அழைப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக இன்றைக்கு கர்த்தாவே அருமையான பிள்ளைகள் மத்தியிலே காணப்படும்படியான பாக்கியம் கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் படிக்கிறோமே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கனமகிமை ஏறெடுத்து படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்க வசனம் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுகிறார் என்று வாசிக்கிறோமே. நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இடைபடுவீராக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரலோக பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உலகம் எங்கிலும் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே, இப்படி பல விதங்களிலே அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. பெரிய வெள்ளி, புனித வெள்ளி சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த நாள் என்று சொல்லி உலகம் எங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, நினைவு கூறுகிறார்கள், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டாலும் இந்த நாளிலே நாம் ஒரு சிறு கூட்டமாக சிறு மந்தையாக வந்து ஆண்டவருடைய அந்த பலி மரணத்தை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சொன்னால் அது நமக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நாம் நிறைய வசனம் படிக்க போறோம். நீங்க எல்லாம் வாசிக்க போறீங்க, நிறைய வசனங்களை படிக்க போறோம். இந்த வசனங்கள் எல்லாமே என்னன்னா, இந்த நாள்ல புனித வெள்ளின்னு சொல்றாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து தன்னை வாழ்க்கையே முழுமையாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பலியான நாள் என்று சொல்லுகிறாங்க இல்லையா. அந்த ஒப்பு கொடுக்கறத வச்சுதான் வசனம் படிக்க போறோம். ஏன் ஒப்பு கொடுத்தார்? தெய்வம் பலியாகலாமா? மனுஷன் சாகுறாங்க, நியாயம். தெய்வம் சாகலாமா? நல்லா கவனிச்சிங்களா? தெய்வம் சாகலாமா? வானம், பூமி, மரம், செடி, கொடி, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், வீட்டு மிருகம் எல்லாவற்றையும் படைத்து மனுஷி எல்லாரையும் உண்டாக்கின தெய்வம் இந்த பூமியில மனுஷனாக பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் கொடுக்கிறாரே. ஏன்? எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்? தெய்வம் தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன? ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சாவு எனக்கு கிடைச்ச வாழ்வுங்கிறார். நல்லா கவனிச்சிங்களா? நாம நல்லா வாழணும்னா தெய்வம் சாகணும், அதுக்காக தான் வந்தார். எல்லாரும் வாழ பிறப்பாங்க, இயேசுநாதர் சாக பிறந்தார். சிறியோர் முதல் பெரியவர் எல்லாருக்காக என்ன பண்றாரு? தன் ரத்தத்தை சிந்தும்படியாக இந்த பூமியிலே பிறந்தவர் தான் இயேசு சாமி. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அதனாலதான் நம்ம பிறந்தப்போ கூட தேவதூதன் சொல்லுவாரு, பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறக்காவிட்டால் சந்தோஷம் இல்லை.
இல்லைங்களா? தெய்வம் பிறந்தாரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை உண்டாக. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த வீட்டாருக்கு சந்தோஷம், சொந்தக்காரங்களுக்கு சந்தோஷம், ஊர்ல அந்த தெருவில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கும். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறந்தனால ஒட்டுமொத்த மக்களுக்கு சந்தோஷமா சாதாரண விஷயமா அது? இயேசு கிறிஸ்து பிறந்தனால உலகத்தில் வர எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க பிறந்தாராம். அதான் நல்ல செய்தி. அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக அவர் பிறந்தார்? உங்களுக்காக எனக்காக பலியாக பிறந்தார், ரத்தம் சிந்த பிறந்தார். இயேசு கிறிஸ்து தெய்வமா இருந்தவர் மனுஷனா பிறக்கிறதுக்கு 6 மாசம் முன்னாடி ஒருத்தர் பிறந்தார். அவர் பேர் யோவான். யோவான் ஸ்நானம்னு சொல்லுவாங்க. அந்த யோவான் ஸ்நானம் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்வாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்தியா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த நாட்கள் அவர் சொன்னாரு பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு நம்ம சொன்ன எப்படி சொல்லலாம்? இதோ அவ்வளவுதாங்க. அவர் தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, இன்னும் தீர்க்கல. இப்ப நம்ம சொல்லலாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, பாவ பலியாக, குற்ற நிவாரண பலியாக, வேதம் சொல்கிறது கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தெய்வம் ஒப்பு கொடுக்கிறன்னா நமக்கு வாழ்வு இல்லைங்க. அந்த ஒப்பு கொடுத்ததுல ஒரு சுபாவம் இருக்குது, அதான் அன்பு. ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறார். இந்த உலகத்துல நம்மை நேசிக்கக்கூடிய தேவனை போல வேற யாரும் நேசிக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு உலக